ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்ப இந்த புதிய ஆண்டில் நீங்களும் நானும் இந்த கிராமத்தில் நாம் குடும்பமாய் சேர்ந்து சபையாய் சேர்ந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த வார்த்தைகள் நம்ம அதிகமாய் பிடிச்சு கொண்டு இந்த வருடத்தில் நீங்களும் நானும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிப்போம். ஆனால் நான் 3 காரியங்கள் சொன்னேன். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற போது கர்த்தருடைய மகிமை நம்மில் உதிக்கிறது. கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கிற போது நாம் இயேசுவை போல நம்ம மாறுகிறோம். கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கிற போது இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிறார். அதனால நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டுல கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிப்போம். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்குமானால் அந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து இந்த புதிய ஆண்டில் நம்ம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பதனால கடந்த ஆண்டு எப்படியோ அது முக்கியமல்ல. இந்த புது வருஷத்துல நான் எப்படி இருக்க போறேன், ஆண்டவருக்காக நான் எப்படியெல்லாம் எழுப்பி பிரகாசிக்க போறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கு செய். நம்ம மூலியமாக குடும்பத்தின் மூலியமாக என்ன செய்யணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படும். நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், இயேசுவுக்காக இந்த கிராமத்தில் எழும்பி பிரகாசிப்போமானால் ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கற்று நமக்கு வேண்டிய பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால கடந்த நாட்களில் நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம புதிய ஆண்டுல கச்சருக்களாக வாழ நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி எடுப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியம் என்னவென்றால், நாம எந்தெந்த காரியங்களில் எழும்பி பிரகாசிக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே நம்ம என்ன சொல்லணும், எழும்பி பிரகாசிக்கணும். எந்தெந்த காரியங்களில் நம்முடைய சபை நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும். முதலாவது வசனம் எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாவது நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகும். நல்லா கவனிக்கணும், பிள்ளைகள் விளையாடக்கூடாது. இந்த புதிய ஆண்டில் முதலாவது நாம் குடும்பமாக சபையாக எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. பரிசுத்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்க. நல்லா கவனிக்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கடந்த வருடத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம், ஆனா அந்த புதிய வருடத்தில் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தத்தை நம்ம வளரணும், பரிசுத்தத்தை நம்ம பெருகணும். நமக்கு எப்படி வயசு அதிகமாகுதோ அதே போல நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் பெருக வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த புதிய வருஷத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நாமளும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம். அப்ப நீங்கள் நானும் என்ன பண்ணணுமா, பரிசுத்தமாய் வாழணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். உதாரணமாக பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் இருக்கிற போது உலக ஜனங்களுடைய பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டவுடனே பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைச்சு கொண்டார். அதான் வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பிதாவானவர் பாவத்தை காணாத சுத்த கணனா இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் இந்த புதிய வருடத்தில் பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, பொல்லாப்புகளுக்கு விலகி வாழ்வோமானால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்குமானால் நம்ம என்ன பண்ணலாம், சமாதானமாய் சந்தோஷமா என்ன பண்ணலாம், வாழலாம். நம்ம முதலாவது பரிசுத்த வாழ்க்கையில நாம என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு வசனம் வாசமாக்குற போது இன்றைய நாட்களில் நாம பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும், வசன வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். இன்றைய நாட்களில் இன்றைய காலங்களில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் மத்தேயு 6:22-23 வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால்
உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னா நமக்கு தெளிவான கண் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம்முடைய கண் கெட்டதா இருக்குமானால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப நம்முடைய கண் என்ன செய்யக்கூடாது? கெட்டதா இருக்கக்கூடாது. அப்படின்னா தேவை இல்லாதவைகளை கண் பார்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நமக்கு என்ன தேவை? நம்முடைய ரட்சிப்புக்கு என்ன தேவை? குடும்பத்துக்கு என்ன தேவை? வாழ்க்கைக்கு என்ன தேவை? அதை மட்டும் நம்ம பார்ப்பவர்களா இருப்போமானால் பரிசுத்தமாய் வாழலாம். கண் சரியா இருந்தால் சரீரம் வெளிச்சமா இருக்கும். கண் சரி இல்லை அப்படின்னா சரீரம் இருளாய் மாறி அப்படின்னு நம்ம பாவத்துக்குள்ளாக கடந்து போயிருவோம். வேதம் அதான் சொல்லுகிறது. அப்ப அந்த புதிய வருஷத்தில் நீங்கள் நானும் பரிசுத்த வாழ்க்கையில நம்ம எழும்ப வேண்டுமானால் நம்முடைய கண்ணை ஜாக்கிரதையாய் பயன்படுத்தணும். பார்க்க வேண்டியவர்களை மட்டுமே பார்க்கணும். பார்க்க கூடாதவர்களை பார்க்க கூடாது. உலகத்துல வேசித்தனம் அதிகமாய் பெருகிருச்சு, இச்சைகள் அதிகமாய் பெருகிருச்சு, ஆபாசங்கள் அதிகமாய் பெருகிருச்சு. ஒரு காலத்துல எப்பா இதெல்லாம் ஒரு அருவருப்பு, இதெல்லாம் ஒரு அசுத்தம் அப்படின்னு சொன்ன காரியங்கள் இன்னைக்கு ஜனங்கள் சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு. அந்த நிலைமை மாறிடுச்சு. ஒரு காலத்துல சொன்ன வாய் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் அருவருப்பான காரியம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் செய்யக்கூடாது சொன்ன அநேக நபர்கள் இந்த நாள்ல சொல்றாங்க யாரு செய்யாம இருக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாம் தானே செய்யறாங்க, நானும் செய்யறேன். அப்ப முன்னாடி அருவருப்பா இருந்த காரியங்கள் இந்த நாளில் சகஜமா மாறிடுச்சு. அந்த உலகத்துல மாறுகிறோம். இன்னி வரும் நாட்கள்ல உலகம் ரொம்ப கொடிதாய் மாறும். பாவம் ஈஸியா போகும். இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு நிறைய பேர் பயப்படுறது கிடையாது. இன்னைக்கு தவறு செய்வதற்கு நிறைய பேர் பயப்படுறது. சர்வ சாதாரணம் என்ன பண்றாங்க? தவறு செய்யறாங்க. சர்வ சாதாரணமா கொலை நடக்கு, சர்வ சாதாரணமா கற்பழிப்பு நடக்கு, சர்வ சாதாரணமா திருட்டு நடக்கு. நம்ம எல்லாம் மாசு பார்க்கிறோம். நாட்கள் ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தத்தை நாம பாதுகாத்துக் கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய கண் தெளிவா இருக்குமானால் சரீரம் வெளிச்சமா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல நம்ம பரிசுத்தத்துல நம்ம அதிகமாய் முன்னேறணும், வளரணும் அப்படின்னா நம்முடைய கண்களை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் பயன்படுத்தணும். இரண்டாவதாக வசனம் வாசிங்க. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரண்டாவதாக இந்த வருடத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ யாக்கோபு 3:6 வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா. முதலாவது கண்ணை ஜாக்கிரதையா பயன்படுத்தும். இரண்டாவது பரிசுத்தமாய் வாழ நாவ ஜாக்கிரதையாய் பயன்படுத்தணும். ஏன்னா நாவு ஒரு முழு சரீரத்தை கரைப்படுத்துகிறது. அப்ப நாம பேசுகிற வார்த்தைகள், நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் என்ன செய்யணும்? நிதானமாய் பேசணும். நிதானமாய் வார்த்தைகளை சொல்ல நம்ம என்ன செய்யணும்? பழக்கப்படணும். அதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலிடப்படுங்க, காட்சி கொள்ளுங்க. அப்ப அந்த வருஷத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ நம்முடைய நாவை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஏன்னா நாவு ஒரு நெருப்பு. நாவு என்ன பண்ணுகிறது? முழு சரீரத்தை கரைப்படுத்துகிறது. ஆயுசு நாட்களை குறைச்சிடும். ரொம்ப பேசிட்டு திரிகிறவர்கள் ஆயுசு நாட்கள் குறுகிடும். வேதம் அதான் சொல்லுகிறது. அதனால அளவாய் பேச நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். வேண்டாத வார்த்தைகள், கடந்த நாட்கள் நான் சொன்னேன், சீர்கேடான வீண் பேச்சுகள் செய்யக்கூடாது. புது வருஷத்துல இருக்கக்கூடாது. சீர்கேடான பேச்சுகள், வீண் பேச்சுகள் நம்ம என்ன பண்ணணும்? விலை இருக்கிற போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தையினாலே ஒரு மனிதன் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறான். வேதம் அதான் சொல்லுகிறது, உன் வார்த்தையினால் குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே நீ நியாயப்படுவாய், தீர்க்கப்படுவாய். அப்ப இரண்டாவதாக இந்த வருஷத்தில் பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வாழ்க்கையில நம்ம எழுதி பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்முடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளணும். இரண்டாவது நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பேச தெரியும், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகச்சாங்க பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க உலகச்சாருக்கு போட்டியாக நம்புறாங்க. உனக்கு மட்டுமா பேச தெரியும், நானும் பேசுவேன் அப்படிங்கிற பேச்சு வருது. அது உலகச்சார்கள் பேசுவாருன்னா அது வேற காரியம். அதை நம்ம பார்க்க கூடாது. நீங்களும் நானும் என்ன செய்யணும்?
அளவா பேசி பாருங்க. ஏன்னா ஒரு காரியத்தை மறந்து அடிக்கடி நான் சபையில சொல்லுவேன், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். தேவையில்லாம பேசிட்டு முழங்கால் படித்து நம்ம எப்படி ஆண்டவரோட ஜெபம் பண்ண முடியும்? அதே அங்கபல வாஸ்து பாத்தீங்கன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து எப்படி புறப்படும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாவு என்ன செய்யக்கூடாது? தூசண வார்த்தைகளை பேசக்கூடாது. கர்த்தரை துதிக்கிற நாவு கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், ஏன் நீ கர்த்தரை துதிக்கிற சோதரிக்கிற தேவையில்லாத வார்த்தை நீ பேசணும் அப்படின்னா வாயில புண்ணு வந்து ரொம்ப பேசணும், அளவுக்கு அதிகமா பேசணும் அப்படின்னா வாயில புற்றுநோயை கூட ஆண்டவர் கொடுக்க தயங்க மாட்டேன். அதனால கர்த்தருடைய நாமம் நம்ம மொழிபெயர்ப்பு என்ன செய்யணுமா? மகிமைப்படணும். நீங்க நிறைய பேரு கர்த்தரை நிறைய பேர் குறைச்சி பார்க்கணும். அவர் என்ன செஞ்சிருவாரு, அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற என்ன இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவ மனதுக்குள்ள வந்துடுச்சு. அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, அவர் என்னதான் பண்ணிட போறாரு, என்னதான் செஞ்சிருவாரு, நம்ம வாழ்க்கை நம்ம வாழும், நம்ம பேசுவோம், நம்ம செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு மனுஷனுடைய மனதை மாத்தி சாத்திரம் அப்படி கொண்டு ஒரு துணிகரமான வாழ்க்கைக்குள்ளாக இன்னைக்கு நிறைய பேர் போய்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், புதிய வருடத்தில் என்ன செய்யணும்? பழசெல்லாம் நம்ம விட்டுட்டு புதிய ஆண்டுல என்ன செய்யணும்? புது தொடக்கத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அதனால வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழணும் என வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனே தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல அப்படின்னா கர்த்தரை பார்க்க முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நல்லா ஞாபகம் கர்த்தருக்காக இந்த 2025ஆம் ஆண்டுல எழுப்பி பிரகாசிக்கணும். நம்ம மற்றவர்களை நீங்க பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நம்முடைய கண்களை நம்ம பாதுகாத்துக் கொள்வோம், நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் ஏன்னா உலகத்தில் இருக்கிற அநேக பாவங்களில கண்ணு வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 மொழி பார்த்தா அநேக பாவங்கள் நடக்கும். அதனால இவைகளை நம்ம ஜாக்கிரதையா நம்ம பயித்துக் கொள்வோம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தருக்காக பரிசுத்த வாழ்க்கை எழுப்பி பிரகாசிக்கலாம். 2வதாக ஒரு வசனம் எடுத்து வாசிங்கள். நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய 2வது ஒரு காரியம் நீதிபதிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். 2வதாக நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காரியம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. 2வது பிள்ளைங்களாம் கவனிக்க, நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காரியம், உண்மையுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படும். ஒரு மனிதன் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வானால் அவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைக்கிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அவருக்கு பிரியமானவர். அப்ப நீங்களும் நானும் இந்த புது வருஷத்துல கர்த்தருக்கு என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாய் வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். பரிசுத்த வாழ்க்கையில நம்ம எழும்பணும். 2வது உண்மையுள்ள வாழ்க்கையில நம்ம எழும்பி என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும். உண்மை நம்மிடத்தில் காணப்படணும். உதாரணமாக நீங்க நெகேமியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசி பார்க்கிற போது கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அவனுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் செய்தார், சுதந்திரமாக கொடுத்தார். அப்ப ஆபிரகாமுடைய இருதயத்தை கர்த்தர் உண்மை உள்ளதாக கண்டார். அப்ப நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்குமானால் நம்ம என்ன பண்ணலாம்? அநேக நன்மைகளை சுதந்திரிக்கலாம். அதனால இந்த புதிய ஆண்டுல நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டிய 2வது காரியம் உண்மையா இருக்கணும். எதுல உண்மை? அன்பு செலுத்துதல் உண்மை இருக்கணும். குடும்பத்துக்குள்ளாக உண்மை இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறது நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். கர்த்தருக்காக கொடுக்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். உண்மையா என்ன செய்யணும்? அன்பு கொண்டு நேசிக்கணும். வாய் மாலத்துக்காக என்ன செய்யக்கூடாது? அன்பு கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்கிற போது என்ன செய்யணும்? உண்மையாய் செவி கொடுக்கணும். அதே போல செய்கிற வேலைகளில பேசுகிற பேச்சுகளை என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தருடைய அநேகத்தின் பேரில் அதிகாரம் வைப்பான். அதனால உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையுள்ள வாழ்க்கை இந்த இடத்துல செய்யணும் காணப்படும். உதாரணமாக ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் சாட்சியாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அம்மா ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா வேலைக்கு போறாங்க. அம்மா மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 40,000 ரூபாய் சம்பளத்துல மாதம் அந்த அம்மா என்ன செய்யுமா? தசமானம் கொடுக்குமா. ஆனா மாதம் தசமானம் கொடுத்தாலும் குடும்பத்துல ஒரு மீதி எடுக்க முடியல. குடும்பத்துல எப்பவுமே ஒரு பண கஷ்டம் இருந்துச்சு. அப்ப அந்த அம்மா அந்த ஊழியக்காரர் பேசுறாங்க, ஐயா நான் அந்த மாதிரி எனக்கு மாத சம்பளம் 40,000 ரூபாய், நான் என்ன பண்றேன்? 4,000 ரூபாய் மாதமா என்ன பண்றேன்? தசமானம் கொடுக்கிறேன்.
ஆனா இருந்தாலும் என் குடும்பத்துல ஒரு மீதியான துணிக்கு என்ன செய்ய முடியல, எடுக்க முடியும். ஒரு பண கஷ்டம் எப்பயுமே இருக்கு, தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு கேட்கிற போது அந்த ஊழியக்காரன் கேட்டாரு, எம்மா நீங்க கரெக்டா 4000 ரூபாய் உண்மையா நீ ஆண்டவருக்கு என்ன பண்றீங்களா, கொடுக்குறீங்களா? நம்ம சொல்லுது, நான் கரெக்டா என்ன பண்றேன், 4000 ரூபாய் என்ன பண்ணுவேன், என் வீட்டுக்காரர் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு மாதமும் வந்து என்ன செய்வாரு, சபையில கொடுப்பான். சரி, அப்ப அடுத்த மாதம் நான் என்ன பண்றது, அதை நான் பார்க்கறேன்னு சொல்லி அந்த அம்மாவை என்ன பண்றாரு, அனுப்பி விட்டார். அடுத்த மாதம் வந்தது, சம்பளம் போட்டாச்சு. நம்ம 4000 ரூபாய் 10 ஒரு பங்கு 4000 ரூபாய் எடுத்து ஒரு வீட்டுக்காரர் கொடுக்குறாங்க. வீட்டுக்காரர் வந்து என்ன பண்றாரு, வந்து பாஸ்டர் என்ன பண்றாரு, கொடுத்து ஜெபம் பண்றாரு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, அந்த கஸ்டமர் வாங்கி தனியா ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. தனியா வச்சிருந்தாங்க. ஆராதனை முடிந்த பின்பதாக அந்த கவரை எடுத்து பார்க்கிறாரு, 2500 ரூபாய் இருக்கு. அப்ப ஊழியக்காரர் பார்த்தார், நம்மளுக்கு சம்பளம் 40,000, ஆனா 4000 ரூபாய் வீட்டுக்காக கொடுத்து, ஆனா தசம்பத்தில் எவ்வளவு இருக்கு, 2500. அப்ப அவருக்கு மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தா, இப்படி கொடுக்கிற காரியத்தில் என்பதாக நம்ம கூப்பிட்டு சொன்னாரு, அம்மா இனிமே என்ன பண்ணுங்க, நீங்களே வந்து எங்க வந்து கொடுங்க. அவங்களே மாதம் மாதம் வந்து கொடுத்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணா, ஆசீர்வதித்தார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய காரியங்களில் என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுத்தாலும் சரி, ஆண்டவருக்கு எதை செய்தாலும் சரி, நாம உண்மையா இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை, ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும். அன்பு செலுத்துதல் உண்மையா இருக்கணும். இந்த வருஷத்துல உண்மை தன்மை நம்மிடத்தில் காணப்படுமானால் வேதம் சொல்வது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர். தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தார். தானியேலை குற்றம் சாட்ட முடியல. ஆண்டவர் தானியேலை சிங்கத்தை விழுந்து கத்தரப்பட்டார், காப்பன். இதனால தானியேல் உண்மையாய் வாழ்ந்ததுனால. அப்ப நீங்களும் நானும் இந்த புது வருஷத்துல இரண்டாவதாக நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய காரியம், கர்த்தருக்காக நம்ம உண்மை உள்ளவர்களா இருப்போம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய கிருபைகளை, நமக்கு வேண்டிய பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். நம்ம முதலாவதாக பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம எழுப்பி பிரகாசிக்கணும். இரண்டாவதாக உண்மையுள்ள வாழ்க்கையில் நம்ம எழுப்பி பிரகாசிக்கணும். மூன்றாவதாக ஒரு வசனம் வாசிக்க 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கவனிங்க, மூன்றாவது நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஜெப வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த புது வருஷத்துல நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும். ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். கடந்த ஆண்டு எப்படியோ அது முடிஞ்சு போச்சு. புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். இந்த புதிய வருஷத்துல நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன செய்யணும், நாம சரிபடுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுவது நம்ம என்ன செய்யணும், சரிபடுத்திக்கணும். ஜெப வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எழும்பி பிரகின வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. கிறிஸ்தவனுடைய ஒரு அடிப்படையான ஒரு காரியம் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா கேட்பாங்க, வேலைக்கு போனா எப்பா நீ 12ஆவது முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அடிப்படையான தகுதி 10ஆவது முடிச்சிட்டியா, 12ஆவது முடிச்சிட்டியா. அதே போல கிறிஸ்தவனுக்கு அடிப்படையான தகுதி ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த புதிய ஆண்டுல ஜெப வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கணும். என்ன காரியம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அதோடு கூட நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்கள். நல்லா ஒரு விஷயம் கவனிங்க. கடைசி காலங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபத்திர காலம் ஆரம்பித்ததற்கு முன்பாக சபை என்ன செய்யப்படும், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். வேதம் சொல்றது, ஆண்டவராகிய தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடு மத்திய ஆகாயத்தில் இறங்கி வருகிற போது நாம் என்ன செய்வோம், எதிர்கொண்டு போவோம். அப்ப ரகசிய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டு
இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்கள் கொடிய காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானாய் மாறணும். இயேசு வருகிற போது நாம போகணும். இயேசு வருகிற போது பூமியில இருக்கக்கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? பாத்திரவானாய் மாறணும். அதற்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை பரலோகத்திற்கு பாத்திரவானாய் மாற்றுங்க, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாய் மாற்றுங்க சொல்லி நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்கள். தேவைக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நல்லது. சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நல்லது. அதோடு கூட நாம் பரலோகத்தில் பங்குள்ளவனா என்னப்படுங்க மாற்றுங்க. அதற்கேற்ற தகுதி, அதற்கேற்ற குணாசியங்கள் என்னவனும் வரணும். நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபைகளை விளைய கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜெப வாழ்க்கையில நம்ம எழுப்பி பிரகாசிக்கிறோம். நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இந்த வருஷத்துல மாறுவோம். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபைகளை செய்வார். அதனால இந்த புதிய வருடத்துல ஜெபிக்காதவர்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் நேரம் செலவிடாதவர்கள் நேரத்தை செலுத்துங்கள். தன்னுடைய வருகை நாம் நிச்சயமா என்ன செய்யணும்? எடுத்துக் கொள்ளப்படும். உபத்திர காலத்திலும் மகா உபத்திர காலம் நம்ம இருக்காதபடிக்கு. ஏன்னா வெளிப்படுத்துற வாசம் பார்த்தீங்கன்னா மோசமான காலங்கள், மோசமான நாட்கள். அந்த நாட்களை நம்ம தப்பணும் அப்படின்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க? விழிச்சிருங்கள். அதனால மூன்றாவது நம்முடைய ஜெப வாழ்க்கையில என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கணும். 3 காரியங்கள் இந்த வருடத்தில் நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காரியம். முதலாவதாக பரிசுத்த வாழ்க்கையில நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். இரண்டாவதாக உண்மை உள்ளவனாய் வாழ்வது நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். மூணாவதாக ஜெப வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கணும். நம்ம எழும்பி பிரகாசிக்கிற போது நம்முடைய ஒளி இந்த கிராமம் முழுவதும் என்ன செய்யணும்? எழும்பணும். இயேசுவானவர் எழும்பி பிரகாசித்தார். யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரகாசித்தார். அவருடைய ஒளி தேசம் எங்கும் பரவினது. அதே போல நீங்கள் நானும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற போது இந்த கிராமம் முழுவதும் என்ன செய்யணும்? நம்முடைய ஒளி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் இருக்கிற கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். அந்த 3 காரியங்களை மனதில் வைத்து ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம வைத்து நம்ம இந்த கால்களில் நம்ம ஜெபிக்க போறோம். அப்படி நம்ம இருக்கிறாங்க முழங்கால் படித்து கண்களை மூடி ஆண்டவர் நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்த வாழ்க்கையில நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். அதே போல உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதில் நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். மூணாவது ஜெப வாழ்க்கையில நம்ம எழும்பி பிரகாசிக்க சொல்லி 3 காரியங்களை வைத்து நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் ஆகியோர் நடுவரே அப்பா, அந்த புதிய வருஷத்துல நாங்க சொல்ல வாசிப்படி அப்பா, நாங்கள் குடும்பமாய் உங்க முன்பாக எழும்பி பிரகாசிக்கிற உதவி செய்கிற. ஏன்னா அநேக கண்கள் என்னை பார்க்கிறது. நடுவரே அந்த கண்களுக்கு முன்பாக நடுவரை நான் வெட்கப்பட்டு பெறக்கூடாது. அந்த கண்களுக்கு முன்பாக நான் சலை மனித பெறக்கூடாது. நடுவரே அந்த கண்களுக்கு முன்பாக நான் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவனா நடுவரே கர்த்தரை மாற்றுங்க. நடுவரே அப்பா, பரிசுத்த வாழ்க்கையில நான் எழும்பி பிரகாசிக்கணும். அதே போல ஆண்டவரே உண்மையுள்ள வாழ்க்கையில நான் எழும்பி பிரகாசிக்கணும். அதே போல ஜெப வாழ்க்கையில நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே அப்பா, அந்த 3 காரியங்களை முன்னேற அதுல ஏதாவது சபைகள் இருக்குமானால், நிலைவனங்கள் இருக்குமானால், சோர்வுகள் இருக்குமானால் அந்த சோர்வுகளை மாற்றுங்கப்பா. அந்த நிலைவனை மாற்றுங்க. ஆண்டவரே சுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுதிக்கிறோம், சுதிக்கிறோம். உம்மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ளவரே சுதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். தகப்பனே இந்த வேளைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய மெத்தையிலே சபை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் இப்படி சமுதிரம் கொடுக்கிறோம். அப்பனுடைய சபையானது உமாக்காக எழும்பி பிரகாசிக்கிற சபையாக கர்த்தர்களை மாற்றி ஆண்டவரே அப்பா, பரிசுத்த வாழ்க்கையில நாங்கள் எழும்ப தகப்பனே அப்பா, ஜெப வாழ்க்கையில நாங்கள் எழும்ப, உண்மையுள்ள வாழ்க்கை எழும்ப தகப்பனே கிருபை செய்க. வந்திருக்கிற சிறியோரை பெரியோரை ஆண்களை பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் கர்த்தரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஆண்டு
பொழுது அந்த கிராமத்துல அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தரை கிருபை செய்யப்பட தெய்வங்களுக்காக இப்ப சோதரிக்கிறோம் அப்பா. உங்க வல்லமையில மகிமையில பிரசனம் ஆரிகை செய்யும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. எங்களுக்குள் காணப்படுகிற சோர்வுகளை மாற்றுங்க, எங்களுக்குள் காணப்படுகிற விளைவுகளை மாற்றுங்க ஆண்டவரே. நட்சத்திரக்குள்ளாக மாய்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சிங்களுக்கும் அப்பா எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற தெய்வங்களுக்காக இப்ப சோதரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வெளியிருந்து தங்கி படித்துக் கொண்டிருக்கிற வேலை செய்கிற பிள்ளைகள் நான் சொல்லிக்கிறோம். உங்களுடைய கிருபைகள் அவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும். அவர்கள் எங்க இருந்தாலும் இயேசுவுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற கத்தனை மாற்றுங்க, வழி நடச்சுங்க, விளப்படுச்சுங்க. நீ புறமளிச்சுக்கிறோமா இருக்கிற இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடச்சிடுவார். ஜய குடியோமே ஜயமல்லேலூயா அவனாமச்சித்தே, ஜயமல்லேலூயா அவனாமச்சித்தே. தாய் வந்தாலோ நான் வரவே, கரந்தோராகவே. அவை தாய் வந்தாலோ நான் வரவே, கரந்தோராகவே துகிறே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களோடும் அவர் வருகிற நாள் வரைக்கும் அது கிருபை மாறாது இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.